ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நகைக்கடன் வாங்குறவர்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த புதிய உத்தரவு மூலம் என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்க, என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன, முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் என்பது ஏழை மக்களுக்கான ஒரு சூப்பரான திட்டம் தான். ஏழை எளிய மக்களுக்கான சூப்பரான திட்டம். நகைக்கடன் பெறுவதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய விதிகளை கொடுத்துருக்காங்க. அந்த புதிய விதிகள் பிரகாரம் கோல்டு அண்ட் சில்வருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கோல்டு வைக்கிறீங்கனாக்கா நீங்கள் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குன்னா உங்களோட கோல்டு பதிப்பில் 85% வரைக்கும் கொடுப்பாங்கன்றாங்க. அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கான கோல்டு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 85,000 வரைக்கும் உங்களுக்கு கோல்டுக்கான மதிப்பில் இருந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அதுவே 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 80% உங்கள் கோல்டுலேருந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி. அதுவே 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கோல்டு வைக்கிறீங்க, கோல்டு லோன் வைக்கிறீங்கன்னா 75% தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு புதிய ரூல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு லோன் வைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. இப்போ சிபில் ஸ்கோரோ அல்லது வருமான சான்றிதழோ இன்கம் ஸ்லிப்பு அதாவது கேட்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு இன்கம் ஸ்லிப்போ வருமான சான்றிதழ் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கான சிபில் ஸ்கோரும் இதில் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நகை மதிப்பீட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளர் முன்னிலையிலேயே மதிப்பீடு செய்ய வேண்டும். நீங்கள் கோல்டு வைக்கிறீங்கனாக்கா 24 கேரக்டர் 22 கேரக்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வைக்கிற சொல்ல 22 கேரக்டர் கோல்டு தான் நம்ம வைப்போம். அதுக்கு நேரடியாக தங்க நகை மதிப்பீட்டாளர் வாடிக்கையாளர் நேரடியாகவே அவங்க மதிப்பீடு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கா நகையை வாங்கிட்டு மதிப்பீடு செஞ்சு மறுநாள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைனா உள்ளே போயிட்டு மதிப்பீடு செஞ்சுட்டு பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. வாடிக்கையாளர் கண்முன்னே இது மதிப்பு என்ன, இதுக்கு எவ்வளோ லோன் கொடுக்க முடியுன்றத மதிப்பீடு வாடிக்கையாளர் முன்னிலையே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா வங்கி புல்லட் ரீபேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வங்கியில் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்கனாக்கா உங்களோட பேமெண்ட்டு மொத்தமாக ஒரே அதாவது ஒரு வருடம் முடிந்த உடனே மொத்தமாக வட்டியும் அசலும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வட்டியும் அசலும் சேர்த்து கட்ட முடியாமல் புதிய ரூலான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன கொடுத்துருக்காங்க, இஎம்ஐ மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மந்த்லி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கட்டலாம். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வாங்குனீங்கன்னா மாதம் ஒரு 10,000 ரூபா கட்டுங்க சார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. வட்டி அசலும் சேர்த்து 12,000 கட்டுங்க, 13,000 கட்டுங்க. அது மாதிரி வட்டி அசலும் போட்டு இஎம்ஐ மெத்தடில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா புல்லட் ரீபேமெண்ட் இல்லாமல் ஒரு வருடம் முடிந்த உடனே வட்டியை மட்டும் கட்டிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். லோனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு வருடம் முடிந்துச்சு சார், நீங்கள் லோனுக்கான வட்டியை மட்டும் நான் கட்டிக்கிறேன் சார் சொல்லிட்டு 1 லட்சம் வாங்கிங்கன்னா வட்டி மட்டும் 20,000 மட்டும் கட்டிட்டு லோனை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நகை கடன் வாங்கிட்டீங்க, நான் கடனை கட்டி முடிச்சுட்டேன், வட்டி அசலும் சேர்த்து கட்டி முடிச்சுட்டேன். அவங்க பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 7 நாட்களுக்குள்ளே உங்கள் நகையை திருப்பி கொடுத்து ஆக வேண்டும். 7 நாட்களுக்கு தாண்டி போகும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் 5,000 ரூபாய் ஃபைன் கொடுத்துருக்காங்க பேங்க்குக்கு. நீங்கள் நகையை மீட்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் ஃபைன் கொடுத்துருக்காங்க. 7 நாளுக்கு அடுத்து 8வது நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் ஃபைன் கொடுக்குறாங்க. அதுதான் உங்களோட புதிய ரூலாக கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த புதிய ரூல் தான் ஆர்பிஐ கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.